Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Hyundai Venue N-Line கார் மாடலை பத்தி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். லான்ச் ஆனதுக்கு அப்புறம் டீடைலா நம்ம பார்த்தலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, ரீசன்ட்டா Hyundai அவங்களோட Venue கார் மாடல் அந்த ஸ்டாண்டர்ட் வென்யூவை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதோட இப்போ வென்யூ N-Lineயும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா November 4th அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வென்யூ N-Line பற்றி தான் பார்க்க போகிறோம். கார் லான்ச் ஆனதுக்கப்புறம் டீட்டெயிலாக வீடியோ பார்த்துலாம். இதோட லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா November 4th அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வென்யூ N-Lineோட புக்கிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா Hyundai ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த 2026 வென்யூ N-Lineக்கான புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25,000 வந்து Hyundai சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூ N-Line பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. N6 வேரியன்ட் அப்புறம் N10 வேரியன்ட். N6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் 7-speed DCT கியர் பாக்ஸில் உங்களுக்கு இந்த N6 வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க N10 வேரியன்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7-speed DCT கியர் பாக்ஸ்ல மட்டும்தான் இந்த N10 வேரியன்ட் அவைலபிளா இருக்கும். ஏன்னா இது வந்து டாப் வேரியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2026 வென்யூ N-Line பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மோனோடோன் கலர்ஸ்லயும் 3 dual tone கலர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 மோனோடோன் கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அட்லஸ் ஒயிட், டைட்டான் கிரே, டிராகன் ரெட், அபீஸ் பிளாக் அப்புறம் ஹசல் ப்ளூ இந்த 5 கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவே நீங்கள் 12 டோன் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்லஸ் ஒயிட், ஹசல் ப்ளூ, டிராகன் ரெட் இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா அபீஸ் பிளாக்கோட உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும். இந்த அபீஸ் பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிப்பா, இந்த 2026 வென்யூ N-Lineல Hyundai அப்படி என்ன எக்ஸ்டீரியரில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டீரியரில் மட்டும் இல்லை இன்டீரியர்லையும் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாற்றிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வென்யூவோட இந்த N-Line பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, எக்ஸ்டீரியரில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வென்யூ N-Lineோட எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு N-Line எக்ஸ்க்ளூசிவ் பம்பர் கூட ரெட் ஹைலைட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ரெண்டு இடத்துலையுமே. அது மட்டும் இல்லாமல் டார்க் ரூம் ரேடியேட்டர் கிரில் கூட உங்களுக்கு N-Line எம்ப்ளமும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு N-Line எக்ஸ்க்ளூசிவ் டார்க் மெட்டாலிக் சில்வர் ஸ்டிக் லைட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும். இது மட்டும் இல்லாமல் LED சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த வென்யூ N-Lineல Hyundai கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாடி கலர்டு வீல் ஆர்ச் கிளாடிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சைடு சில்க் கார்னிஷ் கூட உங்களுக்கு ரெட் ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரெயில்ஸ் கூட உங்களுக்கு ரெட் ஹைலைட்ஸ் வந்து இந்த வென்யூ N-Lineல Hyundai கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு R17 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கூட உங்களுக்கு N எம்ப்ளமும் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்ஸ் கூட உங்களுக்கு ரெட் கேலிபர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டும் ரியர்லையும். N-Line எக்ஸ்க்ளூசிவ் விங் டைப் ஸ்பாயிலர் வந்து இந்த வென்யூ N-Lineல Hyundai கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ட்வின் டிப் எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. N-Line எம்ப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேடியேட்டர் கிரில், ஃப்ரண்ட் ஃபெண்டர், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, டெயில் கேட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு N-Line எம்ப்ளம் வந்து Hyundai கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்டீரியரில் உங்களுக்கு ஸ்போர்ட்டி பிளாக் இன்டீரியர் கூட உங்களுக்கு ரெட் ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் N-Line எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டியரிங் வீலும் இந்த 2026 வென்யூ N-Lineல Hyundai கொடுத்துருக்காங்க. N-Line எக்ஸ்க்ளூசிவ் கியர் ஷிஃப்ட் நாபும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டி மெட்டல் பெடல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸ்போர்ட்டி பிளாக் லெதர் சீட்ஸ் கூட N பிராண்டிங்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆம்பியன்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரைஸ் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் பேடில் வந்து உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டர் கன்சோலையும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த 2026 வென்யூ N-Lineோட கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இதில் 12.3 இன்ச்சில் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் கூட NVIDIA டெக் வந்து ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12.3 இன்ச்சில் ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே கிளஸ்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ் ப்ரீமியம் 8 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்து இந்த வென்யூ N-Lineல வந்து Hyundai கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் வியூ மானிட்டர் கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட் வியூ மானிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு COT அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட Hyundai என்ன சொல்கிறாங்கன்னா அப் டு 20 வெஹிக்கிள் கண்ட்ரோலர்ஸ் கேப்பபிள் ஓவர் த ஏர் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மார்ட் அரோமா டிஃப்யூசர் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்ட்ராங் பாடி ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மோர் தென் 70 அட்வான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து Hyundai இந்த வென்யூ N-Lineல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 41 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ADAS லெவல் 2 கூட உங்களுக்கு 21 ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கூட உங்களுக்கு ஆட்டோ ஹோல்ட் ஃபீச்சரும் இந்த வென்யூ N-Lineல Hyundai கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகேப்பா. இன்ஜின் ஆப்ஷன் பற்றி சொல்லு அப்படின்னா இதில் உங்களுக்கு
கப்பா 1 லிட்டர் GDI 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் Hyundai கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 120 HP பவர் வந்து உங்களுக்கு 6000 RPMல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 172 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 RPMல இருந்து 4000 RPM குள்ள கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வென்யூ என்லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு ட்வின் டிப் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, டிரைவ் மோட்ஸ் கிடைக்குது, ட்ராக்ஷன் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, பெடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் உங்களுக்கு Hyundai கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதோட லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த 2026 வென்யூ என்லைனோட லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 4th அன்னைக்கு அவங்க லான்ச் பண்ண போறாங்க. அதாவது நாளைக்கு லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லலாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் பார்த்து தூங்குறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் பை ஃப்ரம் பவன்.